ராம் சத் சங்க நிர்வாக குழுவினருக்கும் மற்றும் பக்த கோடிகளுக்கும் இங்கு வந்து அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கும் நம்மிடையே எவர் ரூபத்திலாவது ராமகாதையை கேட்பதற்காக வந்து அமர்ந்திருக்கும் ஆஞ்சநேயருக்கும் என்னுடைய மனமார்ந்த வந்தனங்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய சொற்பொழிவின் தலைப்பு கழுகுவேந்தனின் கைங்கரியம். முதல்ல இந்த தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ராமாயண சுருக்கத்தை பார்த்துடலாம். இது போன வருடம் சீதாராம பட்டாபிஷேகத்தின் போது ஒரு கவிதையாக ராமாயணத்தை சுருக்கமாக சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியாது. அதை வந்து இப்போ பாட்டாக பாடலான்னு இருக்கேன். முறைப்படி பாடல் தெரிஞ்சவங்க மன்னிக்கணும். இதில் கர்நாடக கச்சேரியில் சும்மா வெறும் சாமி பாட்டு நான் ட்ரை பண்ணுறேன். அரக்கனை அழிக்க அவதாரம் எடுத்த ஸ்ரீமன் நாராயணனே, ஸ்ரீமன் நாராயணனே. ராமா ராமா ஸ்ரீராமா, ஜெய ஜெய ராமா ஸ்ரீராமா, ராமா ஸ்ரீராமா, ஜெய ஜெய ராமா ஸ்ரீராமா. அயோத்தி மன்னனுக்கு தம்பியருடன் பிறந்த அருமை மகன் அருளாளன் ராமனே, அருளாளன் ஸ்ரீராமனே. ராஜகுரு வசிஷ்டரிடம் 7 ஆண்டு காலம் குருகுல வாசம் செய்த வித்தைகள் பல கற்ற வித்யாபாலனே, வித்தைகள் பல கற்ற வித்யாபாலனே. விஸ்வாமித்திரர் யாகம் காக்க தாடகை அழித்து பலாதிரி பலா மந்திரங்கள் கற்ற வித்யாதரனே, பலாதிரி பலா மந்திரங்கள் கற்ற வித்யாதரனே. ராமா ராமா ஸ்ரீராமா, ஜெய ஜெய ராமா ஸ்ரீராமா, ராமா ராமா ஸ்ரீராமா, ஜெய ஜெய ராமா ஸ்ரீராமா. சிவதனுசு முடித்து சுயம்பரம் முடித்து ஜானகியை மனம் புரிந்த ஜானகி ராமனே, ஜானகியை மனம் புரிந்த ஜானகி ராமனே. கைகேயி வளர்த்த காவுக்கனே, கருணாகரனே. தந்தை மானம் காத்த தயாளனே, துணைவியிலவளுடன் வரம் காக்க வனம் சென்ற வல்லனே, வரம் காக்க வனம் சென்ற வல்லனே. ராமா ராமா ஸ்ரீராமா, ஜெய ஜெய ராமா ஸ்ரீராமா. சூர்பனகை சூற்றுமத்தால் பொன்மானம் புள்ளிமானை கேட்ட பெண்மானுக்காய் சீதையை சிறை கொடுத்தவனே, புகனுக்கு அன்பை அளித்து வீடனனுக்கு அடைக்கலம் அளித்து வாணிக்கு மோட்சம் அளித்து சுக்ரீவனுக்கு நாட்டை அளித்து அனுமனுக்கு அருளை அளித்து ராவணவதம் நிகழ்த்தி சீதையை மீட்ட வில்லாளன் ராமனே, சீதையை மீட்ட வில்லாளன் ராமனே. ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம், நம்பிய பேருக்கு ஏது பயம். ராம் 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 ராம். இப்போ தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு நம்ம ரவுண்டான ஒரு வாக் போகிற மாதிரி கொஞ்சம் போயிட்டு வந்துடலாம். இப்போ எந்த காரியம் நிறைவேறதுனாலும் ஒரு இந்த ஸ்லோகத்தை சொன்னீங்கன்னா அது கண்டிப்பாக அந்த காரியம் நல்லபடியாக நடக்கும். முதல்ல நான் சொல்லிக்கிறேன், இன்னைக்கு சொற்பொழிவு நல்லபடியாக நடக்கணும். அதுக்காக ஸ்ரீராமதூத மகாதீர ருத்ரவீரிய சமத்பவ ஆஞ்சனா கர்ப்ப சம்பூத வாயுபுத்திர நமோ
வரும். திங்கட்கிழமை குடும்ப அமைதி கூடும். செவ்வாய்க்கிழமை தரிசனம் பண்ணா எதிரிகள் விலகிடுவாங்க. புதன்கிழமைனா புத்தி அறிவு வளர்ச்சி வரும். வியாழன்கிழமைனா நீண்ட ஆயுள் கூடும். வெள்ளிக்கிழமை தரிசனம் பண்ணா செல்வ வளம் கூடும். சனிக்கிழமை தரிசனம் பண்ணா மறுபிறப்பு இல்லாமல் ஏற்படும். இப்ப கழுகு வேந்தனின் கைங்கரியம்னு கொடுத்துருக்காங்க. ராமாயணம் தெரிஞ்சவங்களுக்கு வந்து கழுகு வேந்தர்கள் 2 பேருன்னு தெரியும். ஏன் கழுகு வேந்தனின் கைங்கரியம் ஒருத்தரை மட்டும் கொடுத்துருக்காங்க அதை பார்ப்போம் நாம. இப்போ அது வந்து கடைசியில் போக போகவே உங்களுக்கு புரியும் ஏன்றது. 2 பேரையும் பற்றி சொல்கிறேன், ஏன் ஒருத்தர் சொல்லியிருக்காங்கன்றது புரியும். இப்போ கம்பர் வந்து கம்பராமாயணத்தை எளிமையான முறையில் நம்ம பண்பாடு கலாச்சாரம் அதுக்கேற்ற மாதிரி பழக்க வழக்கங்கள் ஒழுக்கம் இதை பேஸ் பண்ணி தான் வந்து அவர் கம்பராமாயணம் எழுதியிருக்காரு. வால்மீகி ராமாயணத்துக்கும் கம்பராமாயணத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஆனால் கம்பராமாயணம் வந்து படிக்க படிக்க ஈஸியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். வீட்டில் எப்படி ஒரு திருக்குறள் பகவத்கீதை இருக்கணுமோ அது மாதிரி கம்பராமாயணம் புக்கு இருந்தால் நல்லது. படிக்க படிக்க உங்களுக்கே சுலபமாக புரியவும் செய்யும். அதில் நிறைய சொல்லியிருக்காரு, நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. திருக்குறளை நிறையா பேஸ் பண்ணி நிறைய ஒப்புமை படித்து சொல்லியிருக்காரு, நிறைய உபமானங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அதனால நீங்கள் படித்து பாருங்கள், கண்டிப்பாக படிக்கணும். கம்பர் வந்து அவரோட கம்பராமாயணத்தில் கவிநயம் சொல்நயம் கருத்தாளம் நிறைந்திருக்கும். கம்பனுக்கு மிஞ்சிய கவிஞனும் இல்லை. கம்பராமாயணத்தில் ஒரு முக்கிய பாத்திரம் தான் இந்த சம்பாதி. இப்போ சூரியனோட ஒரு ஒற்றை சக்கரம் கொண்ட தேர் தான் அவரோடது. அதோட தேரோட்டி வந்து அருணன். அருணனோட மனைவி வந்து ஒரு தேவமங்கை அரம்பை. அந்த அரம்பையோட வயிற்றுல 2 முட்டைகள் உருவாகுது. அந்த 2 முட்டைகள் தான் சம்பாதியும் சடாயும். இப்போ உயிரினங்கள் இந்த உலகத்தில் தோன்றது 4 விதமாக தோன்றும். ஒன்று விதையிலிருந்து, அதாவது பூமியிலிருந்து மரம் செடி கொடிகள்லாம். இன்னொன்று வியர்வை, அதாவது நீர்லேருந்து புழுக்கள் உண்டாகும். 3வது முட்டையிலிருந்து பறவைகள் உருவாகும். 4வது கருப்பையிலிருந்து மனிதர்களும் விலங்குகளும் உருவாகுவாங்க. அதே மாதிரி தான் இந்த முட்டைகள்லேருந்து சம்பாதியும் சடாயும் உருவானாங்க. இப்போ இந்த சம்பாதி வந்து ஒரு நாள் சம்பாதியும் சடாயும் என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் போட்டி போட்டு நம்ம தேவலோகத்தை போய் பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஆசையாக இருக்குன்னு ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் தான், பொறாமை இல்லை போல. 2 பேரும் போட்டி போட்டு யார் முன்னாடி போகிறது, நீ முன்னாடியா நான் முன்னாடியான்னு போகிறாங்க. போய் பறந்துக்கிட்டே இருக்கிற இன்ட்ரெஸ்டில் அவங்க யோசிக்கல. ஏன்னா இந்திரலோகத்துக்கு தேவலோகத்துக்கு வந்து செக்யூரிட்டியே வந்து சூரியன் தான், சூரிய மண்டலம் தான் பாதுகாப்பு. சூரியனை தாண்டி தான் வந்து தேவலோகத்துக்குள்ளே போக முடியும். அது புரியாமல் யோசிக்காமல் 2 பேரும் விளையாட்டுத்தனமாக போயிட்டாங்க. போக போக அது பக்கத்தில் போக போக சூரியனோட கிரகணத்தினால உக்கரத்தில் அது சம்பாதி வந்து பெரிய உருவம், ஒரு பெரிய இரட்டை பின்னாடி வந்துருக்காரு, தம்பியை முன்னாடி விட்டுட்டு. இந்த முன்னாடி வந்த தம்பி சடாயோட மயக்கம் வருது, என்னமோ பண்ணுது, கஷ்டமாக மூச்சு வாங்குது, அவரால் முடியல, அந்த உஷ்ணத்தை தாங்க முடியல, தந்தையே காப்பாற்றுங்கன்னு சத்தம் போடுறாரு. அந்த இடத்துல வந்து தந்தை எங்கிருந்து வருவார்? இப்போ தந்தைக்கு சமமானவங்க 4 பேரை சொல்லலாம். பிறப்பித்தோன், கற்பித்தோன், மனம் முடிப்பித்தோன், உணவளித்தோன், பாதுகாப்பு அளித்தோன். 4-5 விதமாக சொல்லலாம், தந்தையாக சமமாக பார்க்குறாங்க. அந்த விதத்தில் இந்த சம்பாதி வந்து இந்த இடத்துல தந்தையை ஆட் பண்ணுறாரு, அவர் அண்ணன். இப்போ எந்த அண்ணனுமே வந்து தந்தைக்கு சமம், அண்ணனோட மனைவி அண்ணி வந்து தாய்க்கு சமம். அது மாதிரி தான் வனவாசத்துக்கு ராமர் சீதை இளவரோட வர்றதுக்கு முன்னாடி சுமித்திரை வந்து லக்குவன்ட்ட சொல்லுவாங்க, நீ வந்து உன்னோட அண்ணனை வந்து தந்தையாக பாவிச்சு நீ அவருக்கு சேவகம் பண்ணி ஏதாவது ஆபத்து வந்து அவருக்கு முன்னாடி நீ தான் உயிரை விடணும், அந்த அளவுக்கு நீ உங்கள் அண்ணனுக்கு பணிவிடை பண்ணி தந்தையாக நினச்சி நடந்துக்கணும்னு சொல்கிறாங்க. அவரும் அது மாதிரி தான் நடந்துக்கிறாரு. அதே மாதிரியே இந்த இடத்துல இவர் சம்பாதியும் என்ன பண்ணுறாரு, தந்தையாக இருந்து தன்னோட பெரிய இறகுகளை வந்து விரித்து சடாயுக்கு முன்னாடி போய் மறைச்சிக்கிறாரு, மறைச்சிட்டு முன்னாடி பறக்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறாரு, சடாயு வந்து அந்த இறகோட மறையிலேயே நிலையிலேயே பின்னாடி திரும்பி வந்த வழியே திரும்பி போகிறார். ஆனால்
காயமெல்லாம் வந்து காற்று பெருசாக